இன்றைய முக்கிய நிகழ்வுகள். புதுச்சேரி வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை சார்பில் சுனாமி ஒத்திகை நிகழ்வு. புதுச்சேரி கடலோர பகுதியில் பரபரப்பு. புதுச்சேரியில் வணிக நிறுவனங்களில் பெயர் பலகைகள் ஆங்கிலத்தில் இருந்ததற்கு எதிர்ப்பு. தமிழ் உரிமை இயக்கத்தினர் வணிக நிறுவன ஆங்கில பெயர் பலகைகளை அடித்து நொறுக்கியதால் பரபரப்பு. மக்களுக்கு தரமான குடிநீர் கூட வழங்காமல் கொள்ளையடிப்பதிலேயே முதலமைச்சர் மற்றும் அமைச்சர்கள் கவனம் செலுத்தி வருகின்றனர். முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி விமர்சனம். இனி விரிவான நிகழ்வுகள். புதுச்சேரி வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை சார்பில் புதுச்சேரி கடலோர பகுதி மற்றும் அடுக்குமாடி குடியிருப்புகளில் சுனாமி ஒத்திகை நிகழ்வு தத்ரூபமாக நடத்தப்பட்டது. புதுச்சேரி அரசு வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை, புதுச்சேரி மாநில பேரிடர் மேலாண்மை ஆணையம் சார்பில் புதுச்சேரி மாநிலம் நல்லவாடு மீனவ கிராமத்தில் தெற்கு பகுதியில் சுனாமி குறித்த ஒத்திகை விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் வருவாய்த்துறை, தீயணைப்புத்துறை, பொதுப்பணித்துறை, மின்துறை, இந்திய கடல் பிரிவு, காவல்துறை, அரியாங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்து, சுகாதாரத்துறை, தேசிய மாணவர் படை மற்றும் தனியார் தொண்டு நிறுவனங்களும் தன்னார்வலர்களும் கலந்து கொண்டனர். சுனாமி எச்சரிக்கை விடுத்த பிறகு கரையோரம் இருந்தவர்களை ஒலிபெருக்கி மூலம் அப்புறப்படுத்தினர். பள்ளியில் பயின்ற மாணவர்களை பத்திரமாக அழைத்து சென்று சுமார் 1 கிலோமீட்டருக்கு அப்பால் உள்ள தனியார் மண்டபத்தில் தங்க வைத்து மருத்துவ சிகிச்சை அளித்தனர். அதனைத் தொடர்ந்து கடற்கரையில் இருந்த ஒருவர் கடலில் அலையில் சிக்கி ஒதுங்கி இருந்ததை கண்டறிந்த தீயணைப்பு துறையினர் அவரை பத்திரமாக மீட்டு கரைக்கு கொண்டு வந்து முதல் உதவி அளித்து மருத்துவ முகாமுக்கு அனுப்பி வைத்தனர். அதனைத் தொடர்ந்து அரியாங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்து சார்பில் பாதிக்கப்பட்ட இடங்களை நேரில் பார்வை செய்து நிவாரண பணிகளை செய்தனர். நல்லவாடு கிராமத்தில் முகப்பில் உள்ள நீரோடையில் தீயணைப்பு துறையினர் ரப்பர் படகு மூலம் யாரேனும் தண்ணீரில் சிக்கியுள்ளார்களா என தேடினர். நல்லவாடு கிராமத்தில் சுனாமி ஒத்திகையால் அந்த கிராம பொதுமக்கள் அச்சத்துடன் இருந்தனர். புதுச்சேரியில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட தமிழ் உரிமை இயக்கத்தினர் வணிக நிறுவனங்களில் வைக்கப்பட்டிருந்த ஆங்கில பெயர் பலகைகளை அடித்து நொறுக்கியதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி மாநிலத்திற்கு உட்பட்ட அனைத்து கடை மற்றும் வணிக நிறுவனங்களின் பெயர் பலகைகள் தமிழில் வைக்கப்பட வேண்டும் என்று தமிழ் உரிமை பாதுகாப்பு இயக்கத்தினர் காமராஜர் சிலை அருகே கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தமிழ் உரிமை இயக்கத்தின் தலைவர் பாவாணன் தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு வணிக நிறுவனங்களில் தமிழில் பெயர் பலகை வைக்க வேண்டும் என்று அரசை வலியுறுத்தி கோஷமிட்டனர். மேலும் ஒவ்வொரு கடைகளுக்கும் சென்று தமிழில் பெயர் பலகை வைக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினர். அப்போது திடீரென்று காமராஜர் சாலையில் உள்ள ஒரு கடையில் ஆங்கிலத்தில் வைக்கப்பட்டிருந்த பெயர் பலகையை போராட்டக்காரர்கள் திடீரென்று அடித்து நொறுக்கினர். இதனால் போராட்டத்தில் சிறிது நேரம் பரபரப்பு நிலவியது. புதுச்சேரி மாநிலம் முழுவதும் தரமான குடிநீர் விநியோகத்தை உறுதி செய்ய வேண்டும். அப்படி இல்லாத பட்சத்தில் மக்களை ஒன்று திரட்டி மிகப்பெரிய போராட்டத்தை நடத்துவோம் என்று தேசிய மக்கள் மன்ற தலைவர் ரீகன் ஜான்குமார் எச்சரித்துள்ளார். புதுச்சேரியின் உருளையன்பேட்டை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட நேரு நகர், கோவிந்த சாலை மற்றும் நெல்லித்தோப்பு தொகுதிக்கு உட்பட்ட சக்தி நகர், பிள்ளைத்தோட்டம், பெரியார் நகர், காமராஜர் நகர் தொகுதி சாரம், ஜீவா நகர், கவிக்குயில் நகர் போன்ற பகுதிகளில் கடந்த சில நாட்களாக குடிநீருடன் கழிவுநீர் கலந்து வந்ததால் இதனை குடித்த பொதுமக்கள் பாதிக்கப்பட்டு அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். மேலும் 3 பேர் உயிரிழந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் ஜேசிஎம் மக்கள் மன்ற தலைவர் ரீகன் ஜான்குமார் பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளரிடம் மனு அளித்தார். அந்த மனுவில் புதுச்சேரி மாநிலம் முழுவதும் குடிநீரில் கழிவுநீர் கலந்து பொதுமக்கள் பாதிக்கப்பட்டு இருப்பதற்கு அதிகாரிகள் அனைவரும் பொறுப்பு ஏற்க வேண்டும் என்றும், ஏதோ ஒரு நாளில் நிகழ்ந்துவிட்ட தவறாக இதனை எண்ணி கடந்துவிட முடியாது. ஒவ்வொரு நாளும் சரியான முறையில் குடிநீர் விநியோகம் நடக்கிறதா என்பதை கவனிக்க வேண்டிய பொறுப்பு பொதுப்பணித்துறைக்கு உண்டு எனவும், அவ்வாறு செயல்பட்டு இருந்தால் 3 உயிர்கள் பறிபோயிருக்காது எனவும், இத்தனை பேர் மருத்துவமனைகளில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருக்க மாட்டார்கள் என்றும், மழை காலங்களில் குடிநீருடன் கழிவுநீர் தேங்காமல் இருப்பதை உறுதி செய்ய வேண்டும் எனவும், இவற்றை போர்க்கால அடிப்படையில் பொதுப்பணித்துறையினர் மேற்கொள்ள வேண்டும் என்றும் குறிப்பிடப்பட்டிருந்தது. இதன் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த ரீகன் ஜான்குமார், அத்தியாவசியமான மற்றும் மக்களின் உரிமையான சரியான குடிநீரை மக்களுக்கு வழங்க வேண்டும் என்பதை கோரிக்கை மனுவாக அளித்திருப்பதாகவும், எனவே அரசு உடனடியாக போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுத்து நிலைமையை சரி செய்ய வேண்டும். அப்படி இல்லாத பட்சத்தில் மக்களை ஒருங்கிணைத்து மாநிலம் முழுவதும் பெரும் போராட்டம் நடத்துவோம் எனவும் எச்சரித்தார். பாரதியார் நினைவு நாளையொட்டி துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன், முதலமைச்சர் ரங்கசாமி ஆகியோர் அவரது திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். மகாகவி சுப்பிரமணிய பாரதியாரின் நினைவு நாளையொட்டி பாரதி பூங்கா அருகே அமைக்கப்பட்டுள்ள அவரது திருவுருவ சிலைக்கு துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன், முதலமைச்சர் ரங்கசாமி, சட்டப்பேரவை தலைவர் செல்வம், அமைச்சர் லட்சுமி நாராயணன், அமைச்சர் திருமுருகன் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். முன்னதாக ஈஸ்வரன் கோவில் வீதியில் உள்ள அவரது இல்லத்திற்கு சென்ற துணைநிலை ஆளுநர் அவரது உருவப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார்.
கோட்டக்குப்பம் பகுதியில் மீனவர்கள் ஆக்கிரமித்துள்ள இடத்தையும் சுடுகாட்டையும் மக்களிடம் வழங்க கோரி உயர்நீதிமன்ற தீர்ப்பு ஆணையரிடம் ஊர் பஞ்சாயத்தார் மற்றும் பொதுமக்கள் வழங்கினர். புதுச்சேரியை அடுத்துள்ள தமிழக பகுதியான கோட்டக்குப்பம் பகுதியில் வார்டு 10, 11 அம்பேத்கர் நகர் பகுதி மக்கள் காலமாக பயன்படுத்தி வந்த ஆதி திராவிடர் நலத்துறை மூலமாக வழங்கப்பட்ட இடுகாட்டை மீனவ பகுதியை சேர்ந்தவர்கள் ஆக்கிரமிப்பு செய்து அதில் தங்கும் விடுதி மற்றும் படகுகளை நிறுத்தி வைத்து ஆக்கிரமிப்பு செய்துள்ளனர். இது சம்பந்தமாக விழுப்புரம் வருவாய் கோட்டாட்சியர் தலைமையில் நடைபெற்ற சமாதான கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. அதில் ஆதிதிராவிடர் மக்கள் பயன்படுத்தி வந்த இடுகாட்டை அளந்து காண்பித்து அதில் விடப்பட்டுள்ள படகுகளையும் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்ட தங்கும் விடுதிகளையும் அகற்றிவிட்டு சுடுகாட்டை மக்களுக்கு ஒப்படைக்கும்படி உத்தரவு வழங்கப்பட்டது. அந்த உத்தரவை நிறைவேற்றாததால் அம்பேத்கர் நகர் ஊர் தலைவர் ராஜேந்திரன் உயர்நீதிமன்றத்தில் கடந்த 12/8/2025 அன்று தீர்ப்பு வழங்கப்பட்டது. அந்த தீர்ப்பில் தீர்மானத்தில் நிறைவேற்றப்பட வேண்டிய 2 கோரிக்கைகளை 8 வாரத்தில் சரி செய்ய வேண்டும் என்று 4 வாரங்கள் கடந்தும் இந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று கோட்டக்குப்பம் நகராட்சி ஆணையர், கோட்டக்குப்பம் காவல் ஆய்வாளர், கோட்டக்குப்பம் கிராம அதிகாரி ஆகியோரை நேரில் சந்தித்து மனு மற்றும் உயர்நீதிமன்ற தீர்ப்பின் நகலையும் கோட்டக்குப்பம் அம்பேத்கர் நகர் பஞ்சாயத்துக்காரர்கள், கவுன்சிலர் மற்றும் ஊர் பொதுமக்கள் ஆணையரிடம் வழங்கினர். தேசிய பால்வள மேம்பாட்டு வாரியம் மற்றும் புதுச்சேரி பால் உற்பத்தியாளர்கள் ஒன்றியம் இணைந்து நடத்திய கூட்டுறவின் வளர்ச்சி என்ற கருத்தரங்கில் துணைநிலை ஆளுநர், முதலமைச்சர் ஆகியோர் பங்கேற்றனர். தேசிய பால்வள மேம்பாட்டு வாரியம் மற்றும் புதுச்சேரி கூட்டுறவு பால் உற்பத்தியாளர்கள் ஒன்றியம் இணைந்து நடத்தும் தேசிய பால்வள மேம்பாட்டு வாரிய வைரவிழா கொண்டாட்டம் மற்றும் சர்வதேச கூட்டுறவு ஆண்டை கொண்டாடும் விதமாக கூட்டுறவின் வளர்ச்சி என்ற தலைப்பில் மாநில அளவிலான கருத்தரங்கம் தனியார் உணவகத்தில் நடைபெற்றது. இவ்விழாவில் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன், முதலமைச்சர் ரங்கசாமி ஆகியோர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சிறப்பித்தனர். இதில் குஜராத் தேசிய பால்வள மேம்பாட்டு வாரியம் தலைவர் மீனேஷா, சட்டப்பேரவை தலைவர் செல்வம், கால்நடைத்துறை அமைச்சர் தேனி ஜெயக்குமார், சட்டமன்ற உறுப்பினர் சம்பத், அரசு தலைமை செயலர் சரத் சௌஹான், கூட்டுறவு அரசு செயலாளர் ஜெயந்த்குமார் ரே, கூட்டுறவு சங்கங்களின் பதிவாளர் மற்றும் பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். இந்நிகழ்ச்சியில் கிராமப்புற வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதில் கூட்டுறவு பால் உற்பத்தியாளர் சங்கங்களின் சிறப்பாக செயல்பட்ட விவசாயி பூனாங்குப்பத்தை சேர்ந்த புருஷோத்தமன், சந்தைக்குப்பத்தை சேர்ந்த சசிகலா மற்றும் பொதியம்பட்டை சேர்ந்த மீனாட்சி ஆகியோருக்கு சிறந்த விவசாயிக்கான விருதினையும், மண்ணாடிப்பட்டு கூட்டுறவு பால் உற்பத்தியாளர் சங்கம் ரவிச்சந்திரன், ஆண்டியார்பாளையம் கூட்டுறவு பால் உற்பத்தியாளர் சங்கம் நாகலிங்கம் மற்றும் கோர்க்காடு கூட்டுறவு பால் உற்பத்தியாளர் சங்கம் தனிகாச்சலம் ஆகியோருக்கு சிறந்த கருவூட்டல் தொழில்நுட்ப வல்லுநருக்கான விருது வழங்கப்பட்டது. மேலும் கரிக்கலாம்பாக்கம் கூட்டுறவு பால் உற்பத்தியாளர் சங்கம், சந்தை புதுக்குப்பம் கூட்டுறவு பால் உற்பத்தியாளர் சங்கம், மணலிப்பட்டு மகளிர் கூட்டுறவு பால் உற்பத்தியாளர் சங்கத்திற்கு சிறந்த கூட்டுறவு பால் உற்பத்தியாளர்கள் விருதையும் வழங்கி கௌரவிக்கப்பட்டது. மக்களுக்கு தரமான குடிநீர் கூட வழங்காமல் கொள்ளை அடிப்பதிலேயே முதலமைச்சர் மற்றும் அமைச்சர்கள் கவனம் செலுத்தி வருவதாக முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி கடுமையாக விமர்சனம் செய்துள்ளார். புதுச்சேரியில் அவரது இல்லத்தில் செய்தியாளர்களை சந்தித்த முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, 2021ஆம் ஆண்டு மக்கள் மத்தியில் என்ஆர் காங்கிரஸ் பாஜக கூட்டணி என்னென்ன வாக்குறுதிகள் கொடுத்தார்களோ ஒரு வாக்குறுதியை கூட அவர்கள் நிறைவேற்றவில்லை. இந்த ஆட்சியில் ஊழல் மலிந்து விட்டது. இந்த ஊழல் ஆட்சியால் புதுச்சேரி மக்களுக்கு எந்தவித நன்மையும் இல்லை என்றார். பிஜேபியில் இருந்து ஒவ்வொருவராக வெளியேறி வருவதாகவும், காங்கிரஸில் இருந்து விலகி தனது சொத்துக்களை பாதுகாத்துக் கொள்ள சென்ற ஓடுகாலிகள் மட்டுமே பிஜேபியில் இருப்பதாகவும் அவர் விமர்சித்தார். புதுச்சேரி மாநிலம் முழுவதும் சுத்தமான தரமான குடிநீர் வழங்காததால் 2 பேர் உயிரிழந்துள்ளதாகவும் 3 பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் என்றும், மேலும் பலர் பல்வேறு நோய் தொற்றுகளால் பாதிக்கப்பட்டுள்ளார்கள் என்றும், சுத்தமான குடிநீர் கூட கொடுக்க முடியாத இந்த அரசு தேவையா எனவும் முதலமைச்சரும் பொதுப்பணித்துறை அமைச்சரும் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று கேள்வி எழுப்பிய நாராயணசாமி, கொள்ளை அடிப்பதிலேயே அமைச்சரும் முதல்வரும் கவனம் செலுத்தி வருவதாகவும், மக்களை பற்றி அவர்கள் சிந்திக்கவில்லை என்றும் கடுமையாக விமர்சித்தார். புதுச்சேரியில் சட்டம் ஒழுங்கு பாதிக்கப்பட்டுள்ளது என்றும், கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்கள் தாராளமாக கிடைப்பதாகவும், கொள்ளை நடக்கிறது. ஆனால் இதில் எல்லாம் கவனம் செலுத்த வேண்டிய ஆட்சியாளர்கள் கவனம் செலுத்தவில்லை என்றும், அரிசி வழங்கியதில் ஊழல் நடந்திருப்பதாகவும், இந்த ஊழல் முறைகேடுகள் கவர்னர் வரை சென்று கவர்னர் முதலமைச்சருடன் இருக்கும் புரோக்கர்களை அழைத்து விசாரித்ததாகவும் நாராயணசாமி தெரிவித்தார். என்ஆர் காங்கிரஸ் ஆட்சியில் 4500 பேருக்கு வேலை வழங்கியதாக முதலமைச்சர் ரங்கசாமி கூறுகிறார். ஆனால் வெறும் 1400 பேருக்கு மட்டுமே வேலை வழங்கப்பட்டுள்ளதாகவும், 5000 பேருக்கு பணி வழங்கியதை நிரூபித்தால் தான் அரசியலில் இருந்து விலகிக் கொள்வதாகவும் நாராயணசாமி கூறினார். வரி விதிப்பு சவால்களுக்கு தீர்வு காணும் திறன் இந்தியாவிற்கு இருக்கிறது என்றும்,
உலக அளவில் இந்தியா பொருளாதாரத்தில் 3வது நாடாக விரைவில் உருமாறும் என துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் கூறியுள்ளார். மத்திய வெளியுறவுத்துறை மற்றும் புதுவை அரசு சார்பில் புதுவை சிறு நடுத்தர தொழில் நிறுவனங்களுக்கு கலந்துரையாடல் கருத்தரங்கு தனியார் ஹோட்டலில் வியாழக்கிழமை நடைபெற்றது. இதனை தொடங்கி வைத்து துணைநிலை ஆளுநர் பேசுகையில், நாட்டின் வளர்ச்சிக்கு பெருமளவில் குஜராத் சிறு நடுத்தர தொழில் நிறுவனங்கள் பங்களிப்பு அளித்து வருவதாகவும், நாட்டின் பொருளாதாரத்தை உயர்த்த பிரதமர் நரேந்திர மோடி பெரும் முயற்சி எடுத்து வருவதாகவும், நம் நாட்டின் மீது அமெரிக்கா அதிகமான வரியை சுமத்தியுள்ளது என்றும், இது பெரிய தாக்கத்தை உருவாக்கியுள்ளதாகவும், இருப்பினும் வரி விதிப்பு சவால்களுக்கு தீர்வு காணும் திறன் இந்தியாவிடம் இருப்பதாகவும், விரைவில் இதையெல்லாம் சமாளித்து இந்தியா உலக அளவில் 3வது பொருளாதார நாடாக விளங்கும் என்றும், நாட்டின் முதுகெலும்பாக சிறு நடுத்தர தொழில் நிறுவனங்கள் இருப்பதாகவும், உள்நாட்டு மொத்த உற்பத்தியில் இந்த தொழில் நிறுவனங்கள் 30% பொருளாதாரத்தை அளிக்கின்றன என்றும், ஏற்றுமதியில் 48% பொருளாதார வளர்ச்சியை கொடுப்பதாகவும், மத்திய அரசு அளிக்கும் முத்ரா தொழில் கடனை பெற்று மேலும் தொழிலை அபிவிருத்தி செய்ய வேண்டும். புதுவை சட்டப்பேரவை இந்த மாதம் 18ஆம் தேதி கூடுவதாகவும், அதில் எளிமையாக தொழில் தொடங்க ஒரு மசோதா தாக்கல் செய்யப்பட இருக்கிறது என்றும், அது நிறைவேறினால் புதுவையில் தொழில் தொடங்குவோர் அடுத்த 3 ஆண்டுகளுக்கு ஆட்சேபனையின்மை சான்றிதழ் பெற வேண்டிய அவசியமில்லை என்றும், புதுவையை பொறுத்தவரை சாலை, ரயில், விமானம் உள்ளிட்ட நல்ல போக்குவரத்து இணைப்புகளும், காரைக்கால் துறைமுகம் உள்ளிட்ட உள்கட்டமைப்பு வசதிகளும் இருப்பதால் தொழில் வளர்ச்சிக்கு உகந்த சூழல் உருவாகியுள்ளது என்றார். தொழில்துறை அமைச்சர் நமச்சிவாயம், தொழில்துறை செயலர் விக்ராந்த் ராஜா, மத்திய வெளியுறவுத்துறை அதிகாரி விஜயகுமார் உள்ளிட்டோர் பேசினர். அரும்பார்த்தபுரம் திருவிக அரசு உயர்நிலைப் பள்ளியில் ஆசிரியர் தின விழா மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டது. புதுச்சேரி மாநிலம் அரும்பார்த்தபுரம் பகுதியில் அமைந்துள்ள திருவிக அரசு உயர்நிலைப் பள்ளியில் ஆசிரியர் தின விழா கொண்டாடப்பட்டது. விழாவிற்கு பள்ளியின் தலைமை ஆசிரியை வேலம்மாள் தலைமை வகித்து ஆசிரியர் பணிகளை பற்றி பேசினார். பள்ளி ஆசிரியர் சுசிலா வரவேற்புரை நிகழ்த்தினார். இதில் சிறப்பு அழைப்பாளராக டாக்டர் ராதாகிருஷ்ணன் விருது பெற்ற ஓய்வு பெற்ற முன்னாள் தலைமை ஆசிரியர் குப்புசாமி பள்ளியில் பணியாற்றும் அனைத்து ஆசிரியர்களுக்கும் பொன்னாடை அணிவித்து நினைவு பரிசு வழங்கி ஆசிரியர் பணிகளையும் பாராட்டி, ஆசிரியர்கள் அனைவரும் மாணவர்களுக்காக எவ்வாறு பணிகளை செய்ய வேண்டும் என்றும், மாணவர்களை முன்னேற்றம் அடைய செய்வது ஆசிரியர்களின் பங்கு பெருமளவில் உள்ளது என்றும் பேசினார். இந்நிகழ்ச்சியில் பள்ளி மாணவர்களின் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. பள்ளியின் ஆசிரியர்கள், மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை பள்ளியின் இருபால் ஆசிரியர்கள் வெகு சிறப்பான முறையில் செய்திருந்தனர். நிகழ்ச்சியின் இறுதியில் ஆசிரியர் கோபாலகிருஷ்ணன் நன்றி கூறினார். உலக தற்கொலை தடுப்பு தினத்தை முன்னிட்டு நடைபெற்ற விழிப்புணர்வு பேரணியை சீனியர் எஸ்பி கலைவாணன் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். உலக தற்கொலை தடுப்பு தினத்தை நினைவு கூறும் வகையில் மகாத்மா காந்தி மருத்துவமனை, ஸ்ரீ பாலாஜி வித்யாபீத் மனநல மருத்துவத்துறை சார்பில் கடற்கரை சாலையில் விழிப்புணர்வு பேரணி நடத்தப்பட்டது. சட்டம் மற்றும் ஒழுங்கு பிரிவு மூத்த காவல் கண்காணிப்பாளர் கலைவாணன், போக்குவரத்து காவல் கண்காணிப்பாளர் ரச்சனா சிங் ஆகியோர் பேரணியை கொடியசைத்து தொடங்கி வைத்தனர். பேரணியில் கலந்து கொண்ட சுகாதார அறிவியல் மாணவர்கள் தற்கொலை தடுப்பு விழிப்புணர்வு பேனர்களை கையில் ஏந்தி வந்தனர். மகாத்மா காந்தி மருத்துவமனையின் டீன் டாக்டர் சிதேஷ் போஸ், துணை மருத்துவ கண்காணிப்பாளர் டாக்டர் சுவாதி பவார் சிங், மனநல பேராசிரியர் டாக்டர் ஆவுடையப்பன் மற்றும் மனநல மருத்துவ இணை பேராசிரியர் டாக்டர் விமலநாதன் உள்ளிட்ட பலரும் இந்நிகழ்ச்சியில் பங்கேற்றனர். புதுச்சேரி மதகடிப்பட்டு பகுதியில் மேக வெடிப்பு காரணமாக வரலாறு காணாத கனமழை பெய்தது. இதனால் பொதுமக்கள் பெரிதும் அவதியடைந்துள்ளனர். புதுச்சேரி மாநிலத்தின் எல்லை பகுதியான மதகடிப்பட்டு பகுதியில் வெப்பச்சலனம் காரணமாக மேக வெடிப்பு ஏற்பட்டு கடந்த 2 மணி நேரம் கடும் மழை கொட்டி தீர்த்துள்ளது. இதனால் அந்த பகுதி மக்களின் இயல்பு வாழ்க்கை பெரிதும் பாதிப்படைந்துள்ளது. மேலும் அனைத்து சாலைகளிலும் மழைநீர் வெள்ளமாக பெருக்கெடுத்து ஓடி வருகிறது. மேலும் பல்வேறு இடங்களில் கழிவுநீர் மழைநீருடன் கலந்து வீடுகளுக்குள் சென்றதால் பொதுமக்கள் பெரிதும் அவதியுற்று வருகின்றனர். இதன் காரணமாக சுகாதாரக்கேடு ஏற்படும் என மக்கள் அச்சமடைந்து வருகின்றனர். பேரிடர் மேலாண்மை துறையினர் உடனடியாக இந்த பகுதியில் உள்ள வெள்ள நீரை அகற்றிட வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இத்துடன் இன்றைய நிகழ்வுகள் நிறைவடைந்தன. வணக்கம்.